மாந்திரிக பயிற்சி மையத்துலேருந்து குருஜி பேசுகிறேன். மகாபாரதம் இருக்கு இல்லைங்களா? அந்த மகாபாரதத்துல வந்து ஒரு சகுனியன்னு சொல்லிட்டு துரியோதனனுக்கு மாமா இருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆ குறுக்கு புத்தி உள்ளவர். எப்படிப்பட்ட விஷயத்தையும் வந்து குறுக்கு வழியில ஜெயிக்கக்கூடிய நபர். அந்த நபர் வந்து எப்படிப்பட்டவர்ன்னா, பாண்டவர்கள் இருப்பாங்க. 101 கௌரவர்கள் இருப்பாங்க. அந்த 101 பேரு சாவுறதுக்கு காரணமாக இவரு இருப்பார். அது இல்லாத பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி, கர்ணன் இத்தன பேர் இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க பக்கம் தான் வந்து அதிகமான இழப்புகள் ஏற்படும். அதுக்கு என்ன காரணம்னா, சகுனி வந்து ஒரு சபதம் எடுத்திருப்பாரு. அவங்களும் வந்து 100 பேர் அவங்களும், சகுனி அவங்களும். துரியோதனன் அவங்க அவங்க அம்மா வந்து சகுனிக்கு வந்து தங்கச்சி வேணும். அப்போ அவங்க 100 பேர் இருக்காங்க. கௌரவர்கள் 100 பேர் இருக்காங்க. சகுனி கூட பொறந்தவங்க 100 பேர் இருக்காங்கன்னா, இது வந்து எனக்கு தான் ஒரு காலத்துல அந்த ராஜாங்கத்துல வந்து பங்கு கேட்பாங்க. பிரச்சனைகள் வரும். அதுக்காக இவங்க வந்து இந்த 100 பேரு சாவடிச்சுடலான்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ இவங்களுக்கு சிறைச்சாலையில போடுவாங்க. யாருன்னா, சகுனி கூட பொறந்தவங்கள வந்து சிறைச்சாலைல போட்டு சாவடிக்க பார்ப்பாங்க. துரியோதனோட ஆ ராஜாங்கத்துல. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 100 பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சோறு போடுவாங்க. அந்த 100 பேருக்கு சோறு வந்து அதில யாரு புத்திசாலி இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் ஒருத்தனுக்கு குடுத்து, நம்ம உயிர் பிழைக்க வைக்கலாம். மீதியெல்லாம் செத்தாலும் பரவால்ல. அவன் மட்டும் உயிரோட இருக்குது. இத்தன நாள் கழிச்சு விடுதலை பண்ணா, அவன் போய் அவங்களுக்கு பழி வாங்குவான்னு சொல்லிட்டு, சகுனிய தான் அதில அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதனால தான் சகுனிக்கு வந்து அவங்க சொல்லி, சொல்லி அவங்க சாப்பாடெல்லாம் இவங்களுக்கு குடுத்து, அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லி, சொல்லி வளர்க்கும்போது தான் அவங்களுக்கு அவர் என்ன நினைப்பாருன்னா, எப்படி இருந்தாலும் கௌரவர்கள வந்து அழிக்கணும். அன்னு சொல்லிட்டு அவரு அந்த மனசுக்குள்ள வந்து அந்த ஆ பகை வளர்த்துக்கிட்டு, அவங்க பக்கமே வந்து நல்லத பண்ற மாரி இருப்பார். அப்போ அவரு என்ன ஒரு மந்திரம் பிரயோகம் பண்ணியிருக்காருன்னு சொன்னா, அற்புதமான மந்திரங்க அது. யாரெல்லாம் குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இது தேவைப்படும். இது இவங்கள ஜெயிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட மந்திரம் அது. அது வந்து பார்த்தோம்னா, சிவனோட மந்திரம் தான். அந்த மந்திரத்த வந்து இவரு நல்லா பயிற்சி பண்ணி, சித்தி பெற்று, அது வந்து அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்துவாங்க. இப்ப எப்படின்னா, தாய் பாஸ் ஆடுறாங்க இல்லீங்களா? ஆடும்போது இவங்க சொல்ற அந்த புள்ளிகள் தான் விழும். சகுனி சொல்ற எத்தன சொல்றாரோ, அத்தன புள்ளிகள் தான் விழும். இவரு தான் ஜெயிப்பாரு. அது என்னன்னா, இந்த மந்திரத்தோட சக்தி அப்படி. அந்த மந்திரம் வந்து என் குருநாதரோட மூலமாக எனக்கு அது குடுத்துருக்காங்க. சகுனி பயன்படுத்தின மந்திரம். இது வந்து ரொம்ப கொடுமையானது. அது வந்து யாரும் செய்யக்கூடாது. இருந்தாலும் இப்படி ஒரு வழி இருக்கான்றதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா, மகாபாரத காலத்துலேருந்து தொட்டு வந்திருக்கிற மந்திரம் அது. அது பாதுகாத்து நமக்கு இந்த காலகட்டத்துக்கும் வந்திருக்கு. அரிய வகையான மந்திரன்றதுனால, அப்படி ஒண்ணு இருக்குன்றதுக்காக நம்ம சொன்னோம். அதனால வந்து அதுவும் இருக்கு. அதே சமயத்துல வந்து நாகபாஷ மந்திரம். அதுவும் இருக்கு. மகாபாரதத்துல பயன்படுத்தினது. அக்னி பாஷ மந்திரம். அதுவும் இருக்கு. அக்னி தேவத வச்சு எப்படி பிரயோகம் படுத்துறதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் அஸ்திர பிரயோக முறைகள். குறிப்பிட்ட இலக்க நம்ம நிர்ணயிச்சு தாக்கணும்னா அஸ்திர பிரயோக முறைகள் மந்திரங்கள். அதுவும் மகாபாரதத்துல இருக்கு. அது இல்லாத இதே மகாபாரதத்துல இருக்கிற ஒரு சக்திய வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திர பிரயோகம் பார்த்தோன்னு சொன்னா, பாண பிரயோக மந்திரம். அது பாண பிரயோக மந்திரம்னா என்னன்னா, எவ்வளவோ தூரத்துல இருக்க ஒரு மனுஷன கூட வந்து எங்கேருந்து அடிக்க முடியும். எந்த ஒரு பூஜை பொருள் இல்லாத, எந்த ஒரு எந்திரம் இல்லாத, எந்திரமும் ஏது தேவையில்ல. எந்த பூஜை பொருட்கள் தேவையில்ல.
அப்படிப்பட்ட மந்திரங்கள்லாம் உண்டு. ஏன் நான் இது தெரிவிக்கிறேன்னா, இப்படியெல்லாம் இருக்கு மாந்திரீகத்துல. ஒண்ணும் அழியாம அது வந்து பாதுகாப்பு வச்சிருக்காங்கன்றதுக்காக சொல்றேன். இப்படியெல்லாம் இருக்கான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. எல்லாரும் நல்லா இருக்க வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய! ஓம்.